ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா வளங்கள். நமக்கு என்னென்ன பொருள் யூஸ் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து ரிசோர்ஸஸ்னு சொல்லுவோம். ரிசோர்ஸஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். நம்மளோட தேவைகளை எது பூர்த்தி பண்ணுதோ அதை தான் வந்து ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் வந்து நமக்கு ஒரு பயனோடு இருக்குது அப்படின்னா அது வந்து ரிசோர்ஸ். மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப், ஃபேன், பென்சில், அந்த மாதிரி எந்த ஒரு பொருள்னால நமக்கு யூஸ் ஆகுதோ அதை வந்து ஒரு ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் எல்லா ரிசோர்ஸ்க்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பு வந்து கமர்ஷியலாகவும் இருக்கலாம், நான் கமர்ஷியலாகவும் இருக்கலாம். இப்போ கமர்ஷியல் அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ பெட்ரோல், டீசல் இதோட மதிப்பு இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து கமர்ஷியல். நான் கமர்ஷியல் அப்படின்னா காற்று. இப்போ காற்றுலாம் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் அதுக்கு வேல்யூ இருக்குது, பட் வந்து கமர்ஷியல் வேல்யூ கிடையாது. அதுக்கு வந்து இவ்வளோ விலைன்னு ஏதாவது நிர்ணயிக்க முடியுமா? முடியாது இல்லையா. அதுதான் கமர்ஷியலுக்கும் நான் கமர்ஷியலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த ரிசோர்ஸ்க்கு வந்து ரெண்டு முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து டைம், இன்னொன்று வந்து டெக்னாலஜி. இந்த ரெண்டை பொறுத்து தான் ஒரு பொருள் வந்து ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சன்லைட் வந்து இருக்குது. ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக தான், நிறையா டெக்னாலஜிஸ் இருக்கும்போது தான் சன்லைட்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும், சோலார் பேனல் வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இந்த டைம் டெக்னாலஜி வந்து ஒரு பொருளை ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்குது. ரிசோர்ஸஸை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்கள். இன்னொன்று மேன்மேட் ரிசோர்ஸஸ், நம்மளால் உருவாக்கப்பட்டது, மனிதர்கள் உருவாக்கியது. இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனிதர்களே ரிசோர்ஸாக என்னங்கிறத பார்ப்போம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கையால் நேரடியாக கொடுக்கப்பட்டது தான் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்போ என்னென்ன வரும்? காற்று, தண்ணி, பூமி, மினரல்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அண்டு அதை வந்து எப்போ ரிசோர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் நமக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும்போது. அது வந்து எந்த இடத்துல இருக்குது, என்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. இப்போ கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஒரு ஜுவல்லாவோ ஒரு ஆர்னமெண்ட்டிக் யூஸ் பண்ணும்போது அது கூட வந்து மற்ற இதை மிக்ஸ் பண்ணி தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே, கோல்டு ஒரு ரிசோர்ஸ் எப்போ அப்படின்னா அதனால் நமக்கு யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது. இப்போ கல், மண் இதெல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி எந்த ஒரு பொருள்னாலும் எந்த ஃபார்மில் இருக்குது, அது நம்மளுக்கு அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ரிசோர்ஸாக இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸில் 5 இருக்குது. அதுலேயும் வந்து 2-3 வகை இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரிஜின், அதாவது அதோட உருவாகிற வகையிலேருந்து டெவலப்மெண்ட், ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப். ஸோ ஆரிஜின் பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பயோட்டிக், இன்னொன்று வந்து ஏபயோட்டிக். உயிருள்ள ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இது எல்லாமே வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ். இது எப்போ ரிசோர்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதோட பயன்பாடு நமக்கு தெரியும் போது தான் வந்து அது ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாய் இருக்குது அப்படின்னா, நாய் வந்து நம்மளோட காவலுக்கு உதவும், வேட்டையாடுறதுக்கு உதவும். அப்படிங்கும்போது தான் அது ஒரு ரிசோர்ஸ். இல்லை அது எதுக்குமே நமக்கு யூஸ் ஆகாது, அது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கும்போது அது நமக்கு ரிசோர்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஏபயோட்டிக் ரிசோர்ஸ்னால் உயிர் இல்லாத பொருள் எது நமக்கு யூஸ் ஆகுதோ அதெல்லாம் ஏபயோட்டிக் ரிசோர்ஸ். லேண்ட், வாட்டர், ஏர், மினரல்ஸ் இதெல்லாமே வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸ்டார்டிங்கில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருந்தவங்களுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3 மட்டும்தான் தேவையாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து அவங்களாம் வந்து தேடிக்கிட்டது தான். ஓகே, நமக்கு வந்து இது வேணும், இப்படி இருக்கணும். இப்போ வந்து ஹண்டிங், அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி வந்து ஃபுட் கேதர், ஹண்டிங் தானே பண்ணுவாங்க. அப்போ எப்படி வந்து ஒரு விலங்கை வேட்டையாட முடியும்? அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வெப்பன் தேவைப்படும். அப்போ என்ன இருந்தது? கல், மரக்கட்டை, கோடரி அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த மரத்தையும் கல்லையும் வச்சு தான் அவங்க கோடரி செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருள் இருந்தது, அதனால் அது ரிசோர்ஸ். கல், மரக்கட்டை தனியாக இருந்தால் ஏதாவது யூஸ் இருக்கா? அடிக்கலாம். பட் அந்த ரெண்டையும் வச்சு கோடரியாக செய்யும்போது அது ஒரு ரிசோர்ஸ். ஆன் பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பொட்டன்ஷியல்னு 2 இருக்குது. ஆக்சுவல் ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அளவு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஃபியூயலுக்கு, அதுவும் இல்லாமல் அது எவ்வளோ இருக்குது, ஓகே இவ்வளோ ஸ்டாக் இருக்கா, இவ்வளோ நாள் இருக்குது, இவ்வளோ மந்த் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அது பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இப்போத்துக்கு நம்ம யூஸ் பண்ண கிடையாது, அண்ட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இங்கே கொடுத்துருக்காங்க. மெரைன் ஈஸ்ட் இருக்குது. பே ஆஃப் பெங்காலையும் அரேபியன் சீலையும் மெரைன் ஈஸ்ட் இருக்குது. டெரிட்டரியல் ஈஸ்ட்டை விட மெரைன் ஈஸ்ட் வந்து
அதிக ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். ஆனால் அதை எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு டெக்னாலஜி இன்னும் கிடையாது. ஸோ ஓகே, ரிசோர்ஸ் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணல, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது, இருக்குது, மொத்தத்தில் இருக்குது. அது வந்து பொட்டென்ஷியல் ரிசோர்ஸ். ஃப்யூச்சரில் ஒரு காலத்தில் டெக்னாலஜி வரும், அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸாஸ்டிபிலிட்டி நத்திங் பட் ரினோவபிலிட்டி. ஒரு ரிசோர்ஸ் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் திரும்ப அந்த ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ரினோவபிள் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இருக்குல்ல, ஏன்னா கிளாஷியர்ஸ் இருக்குது, அதுலேருந்து வாட்டர் சைக்கிள் சேர்ந்தானே தண்ணியாக இருக்கும், ஆவியாகும், திரும்ப மழையாக வரும், தண்ணியாக இருக்கும், அப்படின்லாம் கட்டியாகும். இந்த 3 ஸ்டேஜஸில் தானே அது எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கும்போது அது ரினோவபிள் ரிசோர்ஸ். ஆனால் அந்த ரினோவபிள் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டட்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாக டெப்ளிட் பண்ணவும் கூடாது. பட் எந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கோ அது வந்து நான் ரினோவபிள் ரிசோர்ஸ். ஒன்றா அதோட அளவு கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது தீருதுங்கும் போது அது திரும்ப வர்றதுக்கு எடுத்துக்கிற காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து நான் ரினோவபிள் ரிசோர்ஸ். கோல், பெட்ரோலியம். ஸோ இந்த கோல், பெட்ரோலியம் இதெல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் தானே. ஏற்கனவே முன்னாடி பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், அவங்களோட அந்த டெட் பாடிஸ், அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் வந்து கோல், பெட்ரோல் இதெல்லாமே. ஸோ குறிப்பிட்ட அளவு தான் அது இருக்கும், எடுக்க வந்துகிட்டே இருக்காது. எடுக்க வரும் அப்படின்னா ரினோவபிள், வராது அப்படின்னா நான் ரினோவபிள். டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் வந்து மினரல்ஸ். எல்லா இடத்துலையும் வந்து மினரல்ஸ் இருக்காதுல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. இப்போ கோல்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும், இதே டைமண்ட் சுரங்கம், தங்க சுரங்கம் இதெல்லாம் சொல்கிறாங்களா, எல்லா இடத்துலையும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குல்ல, அது வந்து லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். போர் போடுவாங்கல்ல, இப்போ கீழே தண்ணி தான் இருக்குது ஓகே, ஆனால் போர் போடும்போது எங்கே போட்டாலும் தண்ணி வராதில்ல, ஒரு சில இடத்துல வந்து தண்ணி வரும், ஒரு சில இடத்துல தண்ணி வராதில்ல, குறிப்பிட்ட இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். அதுவே வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அது வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸ். சன்லைட், ஏர், எல்லா பக்கமே நமக்கு சன்லைட் இருக்குது, காற்று இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸ். ஓனர்ஷிப் பொறுத்து, அதாவது அதோட உரிமையை பொறுத்து பார்த்தோன்னா 4 சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தனியாக ஒருத்தவங்க மட்டும் ஓன் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தவங்களோடது தான் அந்த பொருள், அந்த ரிசோர்ஸ் அப்படின்னா அது வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பார்ட்மெண்ட். இப்போது உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டில் வந்து நான் உரிமை கொண்டாட முடியாது. சைக்கிள், பைக் இல்லை ஃபோன் இதெல்லாமே வந்து அவங்களோட தனிப்பட்ட பொருள், அது வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ். கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் பைப் இருக்குல்ல, அது வந்து எங்கேருந்து வேணாலும் வந்து பிடிக்க மாட்டாங்க, அந்த ஏரியாக்காரங்க மட்டும்தான் பிடிப்பாங்க. கோயில், பப்ளிக் பார்க் இதெல்லாமே வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது, அது கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸ். நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளே, நேஷன்னா என்ன, நம்மளோட நாடு, ஸோ நம்மளோட அந்த டெரிட்டரியல் பவுண்ட்ரிக்குள்ளே நம்மளோட ஓஷன் ஏரியாக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நேஷ்னல் ரிசோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே பொதுவானதுன்னு எதுவும் இல்லை. இப்போ கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டெரிட்டரி மட்டும்தானே. அப்போ எல்லாத்துக்குமே பொதுவானது எது அப்படின்னா ஓப்பன் ஓஷன், அதாவது பெருங்கடல் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து அந்த டெரிட்டரி எந்த கண்ட்ரி பக்கத்தில் இருக்கோ அவங்களுக்கு ஒரு இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தாண்டி இருக்க ஓப்பன் ஓஷன் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ், அதாவது எல்லாத்துக்குமே பொதுவானது. ஆம்பகஸ் எக்ஸாம்பிள். இது எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் தான். இதெல்லாமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். 3 இருக்குது, நேச்சுரல், மேன்மேட், ஹியூமன். நம்ம நேச்சுரல் பார்த்துருக்கோம். மேன்மேட் அப்படின்னா நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, அதாவது இயற்கையாக கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸை ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணியோ இல்லை அதிலேருந்து வேறு ஸ்டேஜ்க்கு ஒரு டெக்னாலஜி மூலியமாக கொண்டு போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து மேன்மேட் ரிசோர்ஸ். இப்போ வந்து கரும்பு இயற்கையாக நம்ம இது பண்ணோன்னா இயற்கையாக விளையுது, ஆனால் அந்த கரும்புலேருந்து சர்க்கரை எடுக்கிறோம்ல, கரும்பு நேச்சுரல் ரிசோர்ஸ், நம்ம எடுக்கிற சர்க்கரை வந்து மேன்மேட் ரிசோர்ஸ். அப்போது இது வந்து பிளான்ஸ் இல்லை இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தானா கிடையாது. இப்போ நம்ம பில்ட் பண்ணுற வீடு, கம்பெனி, ரோட், அப்பார்ட்மெண்ட், எது பில்ட் பண்ணுறோமோ, மனுஷங்க எது பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ் தான். இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலை கொடுத்தது, ஒரு ப்ரைமரி ரிசோர்ஸையோ இல்லை ஒரு எதுவுமே செய்யாத ஒரு வெறும் மெட்டீரியலை கொடுத்து அதை ஃபினிஷ்டு குட்ஸாக உபயோகப்படுற பொருளாக மாற்றுறத வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து மேன் ஸ்கில்லும் ஐடியாவும், இந்த ஒரு பொருளை இப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற ஐடியாவும் அதுக்கு தேவையான உழைப்பும் இருந்ததுன்னா போதும். தேர்டாக பார்த்தது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனித்தனி மக்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்க எல்லாமே இருக்க விஷயத்தை வச்சு அதிக ரிசோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறக்கு இது பண்ணுறது தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ தெளிவாக சொல்லணுன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று தெரியும்னு வச்சுக்கோ, அதை கம்பைன் பண்ணி ஓகே அப்போ இப்படி பண்ணால் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், இதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து ஹியூமன்ஸ் தான். பட் ஆனால் இப்போ நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ஓகே அடிபட்டுச்சுன்னா அப்படி நம்ம விட முடியுமா? டாக்டர் கிட்ட போகிறோம். அண்ட் டீச்சர்ஸ் வந்து நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் வந்து நமக்கு தேவையானதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஸ்பேஸ் வரைக்கும், இப்போ மார்ஸ்லேருந்து, சன்லேருந்து, மூன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா டெக்னாலஜி இவ்வளோ டெவலப்பாக இருக்கனால. இப்போ கோவிட் டைமில் எல்லாருமே வந்து அதுக்கு வேக்சினுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த உழைப்பு, அவங்களோட அந்த பிரெயின், அவங்களோட அந்த டேலண்ட் இதெல்லாம் தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு பொருள் சம்மந்தப்பட்டது இல்லாமல் சர்வீஸ் ரிலேட்டடாக வர்றது. சர்வீஸ் ரிலேட்டட்னு வரும்போது இப்போது பேங்கிங், ட்ரேட், கம்யூனிகேஷன், இப்போது கால் சென்டர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டியில் தான் வரும். அண்டு டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்மளோட சோல்ஜர்ஸ் அவங்களும் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அது எல்லாமே வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டியில் தான் வரும். And quantity and quality of institutions and organizations involved in making the professionals decide the human resource of a country. ஸோ ஒரு இன்ஸ்டியூட் ஆகட்டும், ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், எவ்வளோ குவான்டிட்டிங்கிறது கவுண்ட்டு, குவாலிட்டிங்கிறது அதோட தரம், அதை பொறுத்து தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்கு கிடைக்கும். ரிசோர்ஸை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது எல்லாரோட தேவைக்குமே இருக்குது, ஆனால் எல்லாத்தோட ஆசைக்கும் இருக்கா அப்படின்னா அது தெரியல, கிடையாது. ஒரு விஷயம் உனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு இருக்குது, ஆனால் உனக்கு தேவைக்கு அதிகமாக வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆசை, அது வந்து அதுக்கு கிடையாது. அண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனுஷங்க நம்ம வந்து இருக்கிற ரிசோர்ஸை வளர்த்து வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா நம்மளோட தேவைகள் வந்து அளவுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் வந்து உணவு உடை இருப்பிடம் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மிங் போய் சஃபஸ்டிகேட்டட் போய் இப்போ லக்ஸுரி வரைக்கும் வருது இல்லையா. இப்போது ஏதாவது கொடுத்தா நம்மளுக்கு போதும்னு சொல்ல தோணுமா? இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேவை இருந்துகிட்டே தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதிக அளவிலான தேவை வந்து ஒரு காரணமாகவும், இன்னொன்று வந்து அது ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். இப்போது கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, நிலத்தடி நீர் இருக்குது அப்படின்னா அதை வந்து குடிக்கிறதுக்கு இல்லை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது வரைக்கும் ஓகே, ஆனால் அதை எடுத்து விற்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ வந்து நம்மளோட ரிசோர்ஸஸை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, அப்போ எப்படி வந்து இந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, இல்லை இப்படியெல்லாம் பண்ணி இந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னு, அதை வந்து ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்கு இது தேவை, எதுக்கு வந்து நான் ரிசோர்ஸை பாதுகாக்கணும், இருந்தால் என்ன இல்லாட்டி எனக்கு என்ன, அதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா ரிசோர்ஸுமே வந்து ஒரு லெவலுக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஸோ நமக்கு அடுத்து வர்ற நம்மளோட எதிர்கால சந்ததிக்கும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் அந்த ரிசோர்ஸை நம்ம பாதுகாத்து வைக்கணும். அண்ட் இது லிமிட்டட் மட்டும் கிடையாது, நம்ம பார்த்தோம் இல்லையா, லோக்கலைஸ்டு ரிசோர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போது அங்கே இருக்கவங்க அதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு அது அவசர தேவைங்கும் போது அது கிடைக்காம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மெடிக்கல் இதில் வந்து கோல்டு அந்த மாதிரி மினரல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது எங்கேயாவது போன் இன்ஜூரி ஆச்சு அப்படின்னா அந்த பிளேட் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது எமர்ஜென்சிக்கு தேவை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அண்ட் ரிசோர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நம்மளோட ஒரு முக்கியமான கடமை. அண்ட் எப்படியெல்லாம் இதை கன்சர்வ் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கிற ரிசோர்ஸை வந்து தேவைக்கு அளவாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன் வந்து அதிகமாக ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது கம்மியாகிட்டே போகுதுன்னு பார்த்தோன்னா, மக்கள் தொகை அதிகமாகிறதும் காரணம். 10 பேர் இருந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கும் அதுவே 100 பேர் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ பாப்புலேஷனும் ஒரு ரீசன். அண்டு இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக டிப்ளீட் ஆகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அதோட ரேஷியோவை கம்மி பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அது அழியாமல் இருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். அண்டு நமக்கு வந்து வளர்ச்சி தேவை தான், வளர்ச்சி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இப்போ விவசாய பூமியிலேருந்து வந்து மீத்தேன் கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீத்தேன் கேஸ் ஆகட்டும், அதை வச்சு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், டேம் கட்டுறதாகட்டும், இதெல்லாமே வந்து ஒரு வளர்ச்சிக்காக தான் பண்ணுறோம். ஆனால் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட எதிர்கால சந்ததியை பாதிக்காத வகையில் இருக்கணும். இப்போது
இன்றைக்கி இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்காம நாளைக்கு இருக்கவங்களுக்கும் வேணும், மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சி இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போத்த ஜென்ரேஷனுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன சொல்லுது, நிகழ்காலத்தோட தேவைகள் பூர்த்தி பண்ணியிருக்கணும், எதிர்காலத்துக்கு தேவையானதை சேமித்து வச்சுருக்கணும். இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போத்த தேவையும் உனக்கு பூர்த்தி ஆகிருக்கணும், எதிர்காலத்துக்கும் இருக்கணும். அதை தான் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ரிசோர்ஸை நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உனக்கு தேவையானது அளவாக பூர்த்தி பண்ணிவிட்டு வர்றவங்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் இருக்கணும். எப்போ வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் அழியறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வேஸ்ட் பண்ணுறது இல்லை ஓவர் யூஸ் பண்ணுறது வந்து தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி. இப்போ எங்கேயாச்சும் நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து அது அவ்வளோக்கா கண்டுக்கிறது இல்லை. ஓகே, ஒரு 15 மினிட்ஸ் லைட்டோ ஃபேனோ ஆனாக இருந்தால் என்ன, நான் தானே பணம் கட்டுறேன், ஏன் பணம் தானே அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் மணி. பணங்கிறது கிடையாது. அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து தேவைப்படுற ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அண்ட் ரீயூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் அது இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவோம். முன்னாடியெல்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் பை தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், எண்ணெய் எல்லாம் வாங்கினா வந்து பாத்திரம் தான் வச்சுருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே தூக்கி போடுவோன்னு மாறிச்சா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீயூசபிள் பொருளை வந்து ரீயூஸ் பண்ணும். ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் அதை ரீசைக்கிள் பண்ணலாம். பொல்யூஷன், மாசுபடுதலை வந்து தடுக்கணும். என்விரான்மெண்ட், நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும். நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், இயற்கை தாவரங்கள், வைல்ட் லைஃப், வன விலங்கு வாழ்க்கை, இதை வந்து ரெண்டையுமே பாதுகாக்கணும். ஒரு ரிசோர்ஸ்க்கு பதிலாக இன்னொரு ரிசோர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ கோல் வந்து ரேர் தானே, அது வந்து லிமிட்டட் தான். இப்போ கோலுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ண முடியும் அதிகமாக இருக்கிறத அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது, ஒன்று கம்மியாக இருக்குது, இதை ஆல்டர்னேட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாம். கடைசியாக இது ஈஸியாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 3 R வச்சு ரெடியூஸ் கம்மி பண்ணணும், ரீயூஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் அதை வந்து திரும்ப மறுபடியும் சுழற்சி முறையில் செயலுக்கு கொண்டு வரணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.